அந்த ஏன் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னீங்க கேட்டீங்க. ஆமா, அதாவது அநீதியை எதிர்த்து போராட வேண்டிய மக்கள், அநீதிக்கு எதிராக நிற்க வேண்டிய மக்கள், அநீதின்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியா ஒரு முறை சகிக்கலாம், இருமுறை சகிக்கலாம், ஆனா தொடர்ந்து 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 அந்த தீமையை செய்கிறவனுக்கே துணை நிற்பது எப்படி ஏற்பது? இப்போ மதுவை விற்பது ஒரு சாத்தானின் செயல்களை எல்லாம் பட்டியலிடுங்க. இல்ல நான் சொல்றேன் தந்தையா, நான் ஒரு குடிமகனா கேட்கிறேன். சாத்தானின் செயல்கள், இது பேய் பிசாசு தீமையின் செயல்கள்னு ஒண்ணு சொல்லுங்க. மது விற்பது, கொலை செய்வது, ஊழல் லஞ்சம் பெறுவது, விபச்சாரம் செய்வது, அடுத்தவர் நிலத்தை அபகரிப்பது, வாக்குக்கு பணம், இதில் போய் சொல்லுவது, இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் செய்கிறது இந்த திமுக ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சியா இல்லையா? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இது சாத்தானின் வேலையா இல்லையா? அப்ப இறைவனை வழிபடுகிற இறை மக்கள் சாத்தானின் செயலுக்கு துணை நிற்பது, நீங்க இறை மக்களாக இருக்கிற இறை மகன் இயேசுவையும் இறை தூதர் நபிகளினுடைய வழியை பின்பற்றுகிற நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் மாதிரி இந்த சாத்தான்களில் செய்கிற வேலைக்கே துணை நிற்கிறீர்களேன்னு சொல்லதான் நான் வந்தேன். அதடே நீ பேசுறான்னு சொன்னதே உங்களை மாதிரி அருள் திரு குருமார்கள் தான். பங்காளையே போகாதே, இந்த வார்த்தையை வேணா நான் பயன்படுத்தியிருக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக சாத்தானின் பிள்ளைகளாக ஆகிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்திலையும் உரிமையிலையும் எனக்கு பேரன்பும் பெரும் பாசமும் இருக்கிறனால நான் சொன்னேன், அந்த வருத்தத்தில் சொன்னேன். அதை விட என் சகோதரர் சொல்றது நல்ல வார்த்தையா இருக்கு. திருடனுக்கு பங்காளி ஆகிவிட்டீர்களே அப்படி வேணா இனிமே சொல்றேன். அதுக்கே உங்களுக்கு வருத்தம் வருதே. இத்தனை வருஷமா நெஞ்சு உடைக்க கத்தி உங்க மேல இருக்கிற ஒரு இந்த பிள்ளைக்கு விட்டுவிட்டு அது அயோக்கிய பிள்ளைக அக்கிரம் பண்றவனுக்கு தொடர்ச்சி ஓட்டு போட்டா எங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அந்த ஆதங்கத்துல சொல்றது, அதாவது பேரன்பின் வெளிப்பாடு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். நீங்க இதை செய்யலாமா, நீங்களே நீ அப்படி பண்ணிட்டேப்பா அப்படிங்கிறோம்ல, அதுதான். அதை